Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 37. குடியிருப்போர் சங்கத்தின் தலைவியான எடித் பென்சன் லாராவை கனிவுடன் நோக்கி, எனக்கு புரிகிறது மேடம் என்றாள். என் பெண் மீது எனக்கு அளவு கடந்த பிரியம். அவள் மீது துரும்பு பட்டால் கூட எனக்கு மனம் பொறுக்காது. இந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு அவ்வளோ அற்புதமான வசதிகள் செய்து தர முடியுமோன்னு அவ்வளவும் செய்ய நினச்சிருக்கேன். என்னென்னா என் பெண்ணும் இங்கே வசிக்க போகிறா என்றாள் லாரா. மனம் உருகியவளாக எடித் பென்சன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தால் பிறகு அனுதாபம் நிறைந்த குரலில், நீங்கள் சொன்னதை கேட்ட பிறகு என் மனம் மாறிவிட்டது மிஸ் லாரா. நாங்கள் எங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்கிறோம் என்றாள். ரொம்ப நன்றி, இப்போது தான் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது என்றாள் லாரா. நிஜமாகவே எனக்கு ஒரு பெண் இருந்தால் இங்கே குடி வைக்கலாம், பத்திரமாக இருப்பாள். ஆனால் இல்லையே என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். 3 வாரங்களுக்கெல்லாம் குடியிருப்போர் சங்கத்திடம் இருந்து லாராவின் திட்டத்தை அங்கீகரித்ததாக கடிதம் வந்தது. கட்டிட வேலையை தொடங்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். பிரமாதம் என்றாள் லாரா. இனிமே ஸ்டாண்டர்ட் டாயும் ஆண்ட்ரூ பர்ட்டனையும் விட்டு திட்ட வேலை மேற்கொள்கிறீர்களா என்று கேட்கலாம். குடியிருப்போர் சங்கத்தின் முடிவை ஹவர்டினால் நம்பவே முடியவில்லை. லாராவின் உதவியாளர் பில் விட்மன் அன்று லாராவுடன் கூட போயிருந்ததால் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரிந்தது. நன்றாக மடக்குனாங்கள, உனக்கு ஒரு மக இருப்பதாக எப்படி தான் சொல்ல மனம் வந்ததோ என்றான். இந்த திட்டம் அவர்களுக்கு தேவையான ஒன்று என்றாள் லாரா. அவர்களுடைய மனதை மாற்ற எனக்கு இந்த ஒரு வழி தான் தெரிந்திருந்தது. அருகில் இருந்த பில் விட்மன், அவங்களுக்கு உண்மை தெரியும் போது பெரிய கலாட்டம் ஏற்பட போகுது என்றான். ஜனவரி மாதம் கிழக்கு 63ஆம் தெருவில் இன்னொரு புது கட்டிடம் கட்டப்பட்டது. 45 மாடிகள் கொண்ட அப்பார்ட்மெண்ட் கட்டிடம். மேல் மாடி பென்ட் ஹவுஸை தனக்கென வைத்துக் கொண்டால் லாரா. அங்கே அறைகள் விஸ்தாரமாக இருந்தன. ஒரு விசேஷமான டெக்கரேட்டரை அமர்த்தி அந்த அப்பார்ட்மெண்ட்டை சிறப்பாக அழகுபடுத்தினாள். புதுமனை புகுவிழாவை ஒட்டி ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்து 100 பேரை அழைத்திருந்தாள். இங்கே ஒரு ஆண்மகனும் துணை இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு பெண்மணி வேடிக்கையாக குறிப்பிட்டால். இசைக்கலைஞன் பிலிப்பை நினைத்துக் கொண்டாள் லாரா. அவன் இப்போது எங்கே இருக்கிறானோ, என்ன செய்கிறானோ? அன்று அவள் ஹாவர்டுடன் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி விவாதித்து கொண்டிருந்த சமயம் பில் விட்மன் உள்ளே வந்தான். பாஸ், ஒரு நிமிஷம் பேச முடியுமா என்றான். லாரா நிமிர்ந்து பார்த்தா. நான் வேலை இருக்கிறேனே, என்ன பிரச்சனை பில்? என் மனைவி தப்பாரு, குடும்ப விஷயங்களை பேச இதுவாக சமயம்? குடும்ப விஷயம் இல்லை, லீவ் எடுத்துக்கொண்டு வெளியூர் எங்கேயாவது போகலாங்கிறா. பாரிஸ்க்கு போய் சில வாரம் தங்கிட்டு வரலான்ங்கிறா. லாரா அவனை முறைத்து பார்த்து, பாரிஸ்கா? 6 டசன் கட்டிடங்கள் பாதி நடந்து கொண்டிருக்கு தெரியும். ஆனால் கொஞ்ச நாளாக எனக்கு வேலை சுமை ஜாஸ்தியாயிருச்சு. என் மனைவியை கூட பார்க்க முடியல. இன்று காலை அவள் என்ன சொல்கிறா தெரியுமா? இப்படி வேலையில் உயிரை விடுறீங்களே, அதுக்கு தகுந்தாற் போல் சம்பளம் நிறைய கிடைத்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும்னா என்று சொல்லி பில் புன்னகை செய்தான். லாரா நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டு அவன் முகத்தை அரைந்தாள். முறைப்படி உனக்கு சம்பள உயர்வு கொடுக்க வேண்டியது அடுத்த வருஷம் தானே? பில் விட்மன் தோளை குலுக்கி கொண்டான். அடுத்த வருஷம் என்ன நேரம்னு யாருக்கு தெரியும்? உதாரணமாக அந்த குயின்ஸ் குடியிருப்பு திட்டம், அதில் இடைஞ்சல்கள் ஏற்படலாம். அந்த தலைவி தன் முடிவை மாற்றிக்கொண்டாலும் கொள்ளலாம் இல்லையா? லாரா அசையாமல் உட்கார்ந்தாள். ஓஹோ, அப்படியா? பில் விட்மன் எழுந்து கொண்டார். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். லாரா வலுக்கட்டாயமாக ஒரு புன்னையை வரவழைத்து கொண்டாள். சரி. அவன் வெளியேறுவதை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள் லாரா. அவள் முகத்தில் கடுமை பரவி இருந்தது. கடவுளே என்றான் ஹாவர்ட். என்ன சொல்லிட்டு போகிறாங்க? புரியல. பிளாக்மெயில் என்றாள் லாரா. அடுத்த நாள் பால் மார்ட்டினிடம் உணவருந்தி கொண்டிருந்தாள் லாரா. பால், எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல என்றாள். பில்வினின் மிரட்டலை பற்றி சொன்னாள். நிஜமாகவே அவன் அந்த அம்மாளிடம் போவதென்றால் நினைக்கிறேன் என்றாள் பால். தெரியல, ஆனால் அவன் போனால் குடியிருப்பு சங்கத்துடன் பல வகை பிரச்சனை ஏற்படும். பால் புன்னகை செய்தார். கவலைப்படாத, அவன் போக மாட்டான், சும்மா மிரட்டி பார்க்குறான். லாரா பெருமூச்சு விட்டாள். அப்படி இருந்தால் நல்லது தான். இருக்கட்டும் லாரா, ரெனோவுக்கு போக உனக்கு பிடிக்குமா என்றார் பால் மார்ட்டின். நெவாடா மாகாணத்தில் இருந்தது அந்த நகரம். போகலாம் தான், நேரமே இல்லையே. சும்மா உல்லாச பயணம் போகிறதுக்கு சொல்லலை, ஒரு ஹோட்டலும் கெசினோவும் வாங்குறியான்னு கேட்டேன். லாரா அவரையே பார்த்தவர் இருந்தாள். சீரியஸாக சொல்கிறீங்களா? அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் லைசன்ஸ் காலாவதியாக போகிறதான் எனக்கு தகவல் கிடச்சிது. அது ஒரு தங்கச் சுரங்கம். செய்தி வெளிவந்தால் எனக்கு உனக்குன்னு அத்தனை பேரும் போட்டி போடுவாங்க. அந்த ஹோட்டலின் லைசன்ஸு பறிமுதல் ஆகிடுச்சு, ஏலம் விட போகிறாங்க. ஆனால் உனக்காக நான் அதை ஏற்பாடு செய்தறேன். லாராவின் குரல் தயக்கம் தென்பட்டது. யோசிக்கணும். இப்போது ஏகப்பட்ட வேலையில் இழுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடன்களை கொஞ்சமாக அடைச்சா தான் இனிமேல் பேங்க்கில் கடன் தருவாங்களா? ஹாவர்ட் சொல்கிறான். பேங்க்கில் கடன் வாங்க வேண்டாம், பின்ன ஜங்க் பத்திரங்கள் என்று ஒன்று இருக்கு. பல வால் ஸ்ட்ரீட் நிறுவனங்கள் அதை
கொடுக்கின்றன. சேவிங்ஸு, கடன் கம்பெனிக்காக. அதில் நீ 5% ஈக்விட்டி கொடுத்தால் அதன் மீது வெளிநாட்டு பேங்குகள் கடன் தரும். எப்படி பணம் புரட்டுவது என்பதை பால் மார்ட்டின் விளக்கினார். லாராவுக்கு உற்சாகம் பிறக்க தொடங்கியது. அருமையாக தான் தோணுது. அந்த ஹோட்டலை நான் வாங்குவதற்கு நீங்கள் உதவி செய்வீங்களா? பால் மார்ட்டின் சிரித்தார். அதானே உனக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் பரிசு. பால், நீங்கள் ஒரு பிரமாதமான மனிதர். எனக்கு இப்படியெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று ஏன் உங்களுக்கு தோணுது? எனக்கு தான் அது புரியல என்று அவளை சீண்டுகிறார் போல் சொன்னால் பால் மார்ட்டின். ஆனால் அவர் மனதுக்குள் அதன் காரணம் தெரியும். அவளிடம் பித்து கொண்டிருந்தார். அவருக்கு இளமை உணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருந்தாள் லாரா. அவருக்கு பரமசம் ஊட்டுகிறவள் லாரா. உன்னை இழக்க மாட்டேன் லாரா, இழக்கவே மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டார் அவர். லாரா அலுவலகத்துக்கு திரும்பிய போது ஹாவர்ட் அவளுக்காக காத்திருந்தார். எங்கே போயிருந்த நீ? 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அது இருக்கட்டும், ஜங்க் பத்திரங்கள் என்கிறார்களே, அது என்ன ஹாவர்டு? சொல்லுங்கள். நான் அதில் கடன் வாங்கினதே இல்லை இது வரைக்கும் என்றாள் லாரா. ஹாவர்ட் விளக்கிவிட்டு, சாதாரண பத்திரம் என்றால் 9%, ஜங்க் பத்திரம்னா 14%. எதுக்கு இதெல்லாம் கேட்குற என்றார். லாரா கூறினாள். கெசினோ, அதாவது சூதாட்ட கிளப்பு. ஐயோ லாரா, யார் ஏற்படுதெல்லாம்? பால் மார்ட்டின் தானே? இல்லை ஹாவர்டு, நான் ஒரு திட்டத்தில் இறங்குறேன்னா அது முழுக்க என்னுடைய தான். அது போட்டும். பேட்டரி பார்க் என்கிற மனையை வாங்குவதற்கு விசாரித்தோமே, தகவல் ஏதாவது கிடச்சதா? விசாரித்தோம். அந்த அம்மாள் நமக்கு விற்க மாட்டாளாம். ஏன்? அது விற்பனைக்கு வந்திருக்கிறதா இல்லையா? ஒரு வகையில் சுற்றி வளைக்காமல் பேசுங்க. அதாவது அந்த மனை டாக்டர் ராய்ஸ் என்பவருக்கு சொந்தமானது. அவர் இறந்து போயிட்டார். இப்போ அந்த மனைக்கே எலினார் ராய்ஸ் என்கிறவர் சொந்தக்காரி. அந்த மனையை வாங்க எல்லா ரியல் எஸ்டேட்காரங்களும் போட்டி போட்டு கொண்டிருக்காங்க. நாமும் போட்டி போட வேண்டியது தானே? நாம் தருவதாக சொன்ன விட அதிகமாக தர்றதாக வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா? அதில் அந்த அம்மாளுக்கு பணம் முக்கியம் இல்லை, மூட்டையாக வச்சுருக்கா. பின் இதுதான் முக்கியம் அவளுக்கு. கணவரின் நினைவாக ஏதோ ஏற்படுத்த வேணுமா? தன் கணவர் பெரிய ஆல்பர்ட் ஷ்வைட்சர் என்று அவளுக்கு நினைப்பு. அவருடைய நினைவு சுடர் விட்டு ஜொலிக்க வேண்டுமா? ஆகவே அந்த மனையில் மட்டமான கட்டிடங்கள், கடை, இதுன்னு கட்டுவதற்கு இடம் தர மாட்டாலாம். ஸ்டீவ் மர்ச்சசன் அவளை சரி கட்ட முயன்றுட்டுருக்காருன்னு கூட கேள்வி. ஒரு முழு நிமிடம் லாரா எதுவும் பேசாமல் உட்கார்ந்துருந்தாள். பிறகு, ஹாவர்ட், உங்களுடைய டாக்டர் யார் என்று கேட்டாள். என்னதே? உங்கள் டாக்டர் யாருன்னு கேட்டேன். சைமூர் பெனட்னு பேர், மிட்டவுன் ஹாஸ்பிட்டலில் பிரதம டாக்டர். மறுநாள் காலை லாராவின் வழக்கறிஞர் டெரி ஹில் டாக்டர் சைமூர் பெனட்டின் அலுவலக அறையில் இருந்தார். ஏன்னா நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்க்க வந்திருப்பீங்களாமே என்று செக்ரட்டரி சொன்னார். ஆனால் வைத்திய விஷயமா இல்லைன்னு சொன்னால் என்றார் சைமூர். ஓரளவு சரிதான் என்றார் டெரிஹில். ஆனால் நான் சொல்ல போகிறது ஒரு மருத்துவ சமாச்சாரம் தான். டாக்டர், நான் ஒரு முதலீட்டாளர் குழுவின் பிரதிநிதியாக வந்திருக்கேன். அவர்கள் ஒரு கிளினிக் கட்ட விரும்புகிறாங்க. லாபத்துக்கு இல்லாமல் பொது நலப்பணிக்காக அது நடைபெற வேண்டும். வைத்திய செலவு செய்ய வசதியற்ற ஏழை மக்களுக்கு இலவச உதவி தருவது எங்கள் நோக்கம். ரொம்ப அருமையான திட்டம் என்றார் டாக்டர் பெனட். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? டெரிஹில் விவரித்தார். மறுநாள் காலை இந்த விதவை பெண்மணி எலினார் ராய்ஸின் வீட்டில் டீ அருந்தி கொண்டிருந்தார் டாக்டர் பெனட். ஒரு முதலீட்டாளர்கள் குழுவின் சார்பாக நான் வந்திருக்கேன் மிஸ்ஸஸ் ராய்ஸ். அவர்கள் ஒரு அழகான கிளினிக் கட்ட விரும்புகிறாங்க. உங்களுடைய கணவரின் பெயரை அதுக்கு சூட்ட போகிறாங்க. அது உங்கள் கனவுக்கு நினைவாலயம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. நிஜமாவா? அத்தியாயம் 38. அவள் கணவரின் பெயரால் ஒரு மருத்துவனை நிறுவப் போவதாக சொன்னதும் எலினார் முகத்தில் ஆர்வம் மின்னியது. அந்த திட்டம் பற்றி டாக்டர் சைமூருடன் விவாதித்து மனையை விற்பதற்கு ஒப்புக்கொண்டாள். என் கணவரின் ஆத்மா எவ்வளோ ஆனந்தப்படும் தெரியுமா? உங்கள் குழுவிடம் சொல்லி கிரைய பத்திரங்களை தயாரிக்க சொல்லுங்கள் என்றாள். 6 மாதங்களில் அந்த மனையில் கட்டிட வேலைகள் ஆரம்பமாயின. பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பெரிய பெரிய குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்டுகளும், விஸ்தீரமான கடை வீதியும், பல தியேட்டர் கொண்ட காம்ப்ளெக்ஸும் அங்கே எழுந்தது. அந்த கட்டிடங்களுக்கு வெகு கோடியில் ஒரு மூலையில் ஒரு சின்னஞ்சிறு செங்கல் வீடு கட்டப்பட்டிருந்தது. அதன் வாசலில் ஒரு சாதாரணமான பலகை மாட்டப்பட்டிருந்தது. அதில் ராய்ஸ் மெடிக்கல் கிளினிக் என்று இருந்தது. அவ்வளவே. கிறிஸ்மஸ் தினம் வந்தது. 1 டஜன் பார்ட்டிகளுக்கு அழைப்பு வந்த போதிலும் லாரா வீட்டிலேயே தங்கியிருந்தாள். பால் மார்ட்டின் வருவதாக சொல்லியிருந்தாள். என் மனைவி நீனாவுடனும் குழந்தைகளுடன் இருக்க வேண்டியிருக்கே, இருந்தாலும் உன்னை வந்து பார்க்குறேன் என்று சொல்லியிருந்தார். இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று அந்த பியானோ கலைஞன் பிலிப் எங்கே இருப்பானோ என்று அவள் சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. வெள்ளை வெள்ளையர் என்று அழகிய பனி விழுந்து நியூயார்க் நகரை போர்த்தி இருந்தது. பால் மார்ட்டின் வந்தார், கையில் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் கொண்ட பையுடன். என் ஆஃபீஸ் வர்ற மாதிரி வந்து இதெல்லாம் வாங்கினேன் என்றார். மனைவிக்கு தெரியாமல் வாங்கினேன் என்று அவர் சொல்வது புரிந்தது. நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க பால், இதெல்லாம் வேற வாங்கி வரணுமான்னு என்றாள் லாரா. பிரித்து பாரு என்றார் பால். அவர் குரலில் இருந்த குழந்தைத்தனம் அவள் உள்ளத்தை நெகிழச் செய்தது. ஒவ்வொரு பரிசு பொருளையும் புத்திசாலித்தனமாகவும் நிறைய செலவு செய்தும்
வாங்கியிருந்தான். வைர நெக்லஸ், விலையுயர்ந்த சால்வை, புத்தகங்கள், ஒரு வேலைப்பாடு அமைந்த கை கடிகாரம். கடைசியில் ஒரு சிறிய கவர் இருந்தது. பிரித்து பார்த்தால் அதனுள் பெரிய எழுத்தில் லாரா கேமரன், ரெனோ ஹோட்டல் அண்ட் கசினோ என்று எழுதியிருந்தது. அவள் ஆச்சரியத்தில் அவரை நிமிர்ந்து நோக்கினாள். ஹோட்டலும் கசினோவும் எனக்கு சொந்தமாயிடுச்சானே? ஆகிறோம் என்றார் அவர் உறுதியான குரலில். அடுத்த வாரம் ஏழை ஆரம்பமாகுது. அப்புறம் உனக்கு ஜோர் தான். சூதாட்ட கிளப் நடத்துவதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே. கவலைப்படாத, அந்த துறையில் கைதேர்ந்த சில பேரை நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஹோட்டலில் நிர்வாகம் செய்யத்தான் உனக்கு தெரியுமே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதுன்னே தெரியல. எனக்காக இவ்வளோ செய்கிறீங்க. அவர் அவள் கைகளை பற்றி கொண்டார். லாரா, உனக்காக நான் இந்த உலகத்தை எதுவும் செய்வேன், ஞாபகம் வச்சுக்கோ என்றார். வைத்துக்கொள்கிறேன் என்றாள் அவள் மனப்பூர்வமாக. அவர் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டார். நான் வீட்டுக்கு திரும்பணும், இங்கே இருக்கத்தான். சொல்லுங்கள். பரவாயில்ல. மேரி கிறிஸ்மஸ் லாரா. மேரி கிறிஸ்மஸ் பா. அவர் சென்றதும் லாரா எழுந்து ஜன்னல் வழியை வெளியே பார்த்தால் பனித்துளிகள் நர்த்தனமாடும் மெல்லிய திரைச்சீலை போன்றது போல வானம் உருமாறி இருந்தது. இருக்கை கொள்ளாமல் ரேடியோவிடம் சென்று திரும்பினாள். அறிவிப்பாளரின் குரல் கேட்டது. கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு பாஸ்டன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இசை நிகழ்ச்சி. பிரபல இசைக்கலைஞர் பிலிப் ஆட்லரின் பியானோ. லாரா அந்த இசையை கேட்டால் காதலால் மட்டுமல்ல கண்ணாலும் அழகான கம்பீரமான பிலிப் பியானோ இசைத்து கொண்டிருப்பதை அவளால் கற்பனை செய்ய முடிந்தது. இசை நிகழ்ச்சி முடிந்தது. அவரை இன்னொரு முறை பார்க்க வேண்டும், பார்த்தே ஆக வேண்டும் என்று அவள் தன்னுள் சொல்லிக்கொண்டாள். தனக்கு ஒரு பெண் இருப்பதாக லாரா சொன்னதை வைத்து அவளை பிளாக்மெயில் செய்ய முயன்ற பில் விட்மன் கட்டிடத்துறையில் சிறந்த சூப்பர்வைசர்களில் ஒருவர். கீழே இருந்து முன்னுக்கு வந்தவன். எங்கு பார்த்தாலும் அவனை வேலைக்கு கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சீராக உழைத்து நிறைய சம்பாதித்து கொண்டிருந்தான். இருந்தாலும் திருப்தி இல்லாதவன். தன்னை வேலைக்கு அமர்த்தும் முதலாளிகள் எக்கச்சக்கமாக சம்பாதிப்பதை கண்முன்னே பார்த்து கொண்டிருந்தால் நாம் மட்டும் வெறும் சம்பளத்துடன் திருப்தியட வேண்டியிருக்கிறதே என்று எண்ணிக்கொள்வான். என்னை வைத்துத்தான் இவர்களுக்கு பணம், நன்றாக தின்று கொழுத்துவிட்டு வெறும் எலும்பு துண்டுகளை எனக்கு வீசியிருக்கிறார்கள் என்பது அவன் எண்ணம். அந்த எடித் பென்சன் அம்மையாரிடம் லாரா பேசியதை கேட்ட தினத்தன்று தன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிறந்துவிட்டது என்று தோன்றியது அவனுக்கு. குடியிருப்பு சங்கத்தின் லாரா பொய் சொல்லி அனுமதி வாங்கியிருக்கிறாள். அந்த பொய் அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடும். அந்த சங்கத்திடம், அதன் தலைவி எடித் பென்சனிடம் போய் உண்மையை சொன்னால் லாரா தொழிலை விட்டுவிட்டு ஓடிய வேண்டியதான். ஆனால் அப்படி செய்யும் எண்ணம் அவனுக்கு இல்லை. வேறொன்று செய்தால் இன்னும் நன்றாக இருக்குமே என்று தோன்றியது அவனுக்கு. அந்த விஷயத்தை ஒரு நெம்புகோலாக வைக்க தீர்மானித்தான். அதன்படி தான் லாராவை பிளாக்மெயில் செய்தான். அவன் என்ன கேட்டாலும் லாரா கொடுக்க தயார் இருப்பாள். அன்று அவளை சந்தித்த போது அது தெரிந்துவிட்டது. அவன் கேட்ட சம்பள உயர்வு கிடைப்பது நிச்சயம். லாராவுக்கு வேறு வழியே இல்லை. இப்போது கொஞ்சமாக கேட்போம் என்று சந்தோஷமாக நினைத்து கொண்டான். கிறிஸ்துமஸுக்கு 2 நாள் கழித்து வேலை ஆரம்பமாயிற்று. அந்த பிரம்மாண்டமான காலிமனையை பார்த்தான். இதில் கொள்ளையாக சம்பாதிக்கப் போகிறாள் லாரா. ஆனால் இந்த தடவை நானும் பணம் பண்ணுவேன். மனையில் பெரும் பெரும் யந்திரங்கள் வந்து இறங்கி கொண்டிருந்தன. கிரேன்கள் பூமியை தோண்டி டன் கணக்காக மண்ணை தோண்டி அருகில் நின்ற லாரிகளில் கொட்டி கொண்டிருந்தன. ஒரு கிரேனில் அதன் ராட்சச வாளி ஏதோ சிக்கிக்கொண்டது போலும் இயங்காத மாதிரி நின்றது. கிரேனின் கொக்கி வாளியுடன் அந்தரத்தில் நின்றிருந்தது. விட்மன் அந்த ராட்சச வாளிக்கு கீழே போய் நின்றான். அண்ணாந்து பார்த்து, நபா என்னாச்சே என்று குரல் கொடுத்தான். மேலே இருந்த ஆள் ஏதோ சொன்னான். விட்மனுக்கு அது காதில் விழவில்லை. ராட்சத வாளிக்கு இன்னும் நேர் கீழே போய் நின்று, என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அது நடந்துவிட்டது. எங்கேயோ ஒரு சங்கிலி அவிழ அந்த ராட்சச வாளி தடால் என்று விட்மன் மேல் விழுந்தது. கீழே விழுந்து அவன் நசுங்கி போனான். ஆட்கள் ஓடி வந்தார்கள். ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. விட்மனின் உடல் தான் கிடைத்தது. கிரெயினை இயக்கிய ஆள் பிற்பாடு சொன்னான், சேஃப்டி பிரேக்கு திடீர்னு நழுவிடுச்சு. சே, என்னை பற்றி எனக்கே வெறுப்பாக இருக்குது. பாவம் விட்மன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். லாராவுக்கு தகவல் போயிட்டு உடனே அவள் பால் மார்ட்டினுக்கு ஃபோன் செய்தாள். பில் விட்மனை பற்றி செய்தி தெரியுமா? ஆமாம், டெலிவிஷனில் காட்டினாங்க, பார்த்தேன். பால், நீங்கள்? அவர் சிரித்தார். கிறுக்குத்தனமாக கற்பனை செய்யாத. சினிமா நிறைய பார்க்குற போல இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் தோணுது உனக்கு. ஒன்று நினைவு வச்சுக்கோ, சினிமாவில் நல்லவர்கள் தான் கடைசியில் ஜெயிக்கிறாங்க இல்லையா? நான் நல்லவர்களில் சேர்த்தியா என்று லாரா எண்ணிக்கொண்டாள். ரெனோ ஹோட்டலுக்காகவும் சூதாட்ட கசினோவுக்காகவும் டெண்டர் கொடுக்க ஒரு டசனுக்கு மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். பால் மார்ட்டினுடன் லாரா சென்றிருந்தாள். நான் எப்போது டெண்டர் கொடுக்கட்டும் என்றால் பால் மார்ட்டினுடன். நான் சொல்கிற வரைக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம், கம்முனிரு, மற்ற எல்லாரும் கொடுத்து முடிக்கட்டும். டெண்டர் ரகசிய முறையில் நடைபெற்றது. வந்திருந்தவர்கள் தாங்கள் தரவிருக்கும் தொகையை சீட்டில் எழுதி கவரில் ஒட்டி முத்திரை போட்டு கொடுத்தார்கள். அந்த உரைகளை அடுத்த வெள்ளிக்கிழமை தான் பிரிக்கப் போகிறார்களாம். புதன்கிழமை வரை லாரா தன் டெண்டரை தரவே இல்லை. அலட்டிக்கொள்ளாமல் இரு என்று அவர் சொன்னது ஞாபகம் இருந்தது. எப்போதும் உன் டெண்டர் தர வேண்டும் எனக்கு தெரியும் என்றார் அவர். தினம் பல முறை அவருக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்தால். டெண்டரை தர வேண்டிய கடைசி நாள் வந்தது. 6 மணிக்கு கெடு முடிகிறது. 5 மணிக்கு பால் மார்ட்டின் ஃபோன் செய்தார். இப்போது கூட உன் டெண்டரை, இதுவரை மிகப்பெரிய தொகையை
$12 கோடி தான். நீ அதற்கு மேலே 50 லட்சம் தருவதாக டெண்டர் கொடு என்றார். லாரா விதிர்த்து போனாள். ஐயோ, அவ்வளோ அதிகமாக தருவதால் எனக்கு நஷ்டம் இல்லை ஏற்படும். என்ன நம்பு என்றார் பால் மார்ட்டின். ஹோட்டலை வாங்கி நீ திருத்தி கட்டும்போது பல செலவுகளை வெட்டிடலாம். சூப்பர்வைஸ் பண்ணும் இன்ஜினியர்கள் அதை பார்த்துக்கொள்வார்கள். இந்த 50 லட்சத்தையும் அதற்கு கொஞ்சம் மேலே கூட நீ மிச்சப்படுத்திடலாம். அவர் சொன்னபடியே லாரா செய்தால் அவளுடைய டெண்டர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக மறுநாள் தகவல் கிடைத்தது. ஹாவர்டுடன் அந்த ஹோட்டலை பார்வையிட்டார் லாரா. ரெனோ பேலஸ் என்ற அந்த ஹோட்டலுக்கு பேர். 1500 அறைகளுடன் விஸ்தாரமாக இருந்தது. அதை ஒட்டிய கசினோ பளபள என்று பெரிதாக இருந்தது. இவர்கள் போன சமயம் அங்கே யாரும் இல்லை. டோனி என்ற ஒருவன் அவர்களுக்கு இடத்தை சுட்டி காட்டினான். இந்த கசினோவின் சொந்தக்காரர்கள் பாவம் ஏமாளிகள் என்றான் டோனி. எந்த விஷயத்தில்? இங்கே வேலை பார்த்த 2 பேர் சூதாடுகிறவர்களுக்கு பணம் போகாதபடி தில்லுவில்லு பண்ண ஆரம்பித்தாங்க. திருநாங்கள் என்று சொல்கிறியா என்றான் ஹாவர்ட். ஆமாம், கேசினோ முதலாளிக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. ரகசியமாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், கேசினோ முதியவர்களை கண்காணிப்பதற்காக ஒரு குழு இருக்கிறது. கேம் கமிஷன் பேர். யாரோ அவர்களுக்கு துப்பு கொடுத்து விட்டார்கள். கேசினோ முதலாளியின் லைசன்ஸ் பறிமுதலாகிவிட்டது. மற்றபடி இது பெரிய லாபகரமான கசினோ என்றான் டோனி. தெரியும் என்றான் ஹாவர்ட். ஏற்கனவே அந்த கசினோவில் வரவு செலவுக்கான கணக்குகளை அவன் பார்த்திருந்தான். எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தபின் ஹாவர்டுடன் பேசிக் கொண்டிருந்தாள் லாரா. பால் மார்ட்டின் சொன்னது சரிதான், இது ஒரு தங்கச் சுரங்கம் என்றவள் அவன் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை கவனித்தான். ஏன் என்னவோ போல இருக்கிறீங்க என்று கேட்டான். ஒன்றுமில்லை என்று ஒரு பெருமூச்சு விட்டான் அவன். இந்த மாதிரி விவகாரத்தில் மாட்டிக்கொள்வது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி விவகாரம்னா இது ஒரு பணம் காய்ச்சி மரம் ஹாவர்ட். கேசினோவை கவனிச்சு கொள்ள போகிறவங்க யார்? தகுந்த ஆளை பிடிப்போம் என்று எல்லாரும் மழுப்பலாக சொன்னார். எங்கிருந்து பிடிப்பேன்? சாரணர் படையில் இருந்தா? இந்த மாதிரி சூதாட்ட கிளப்பை நடத்துவது எப்படின்னு சூதாடிகளுக்கு தான் தெரியும் லாரா. எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது. உனக்கு தெரியுமா? லாரா மௌனமாக இருந்தாள். தொடரும்.